அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் கடைசி வாரத்திலே கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நன்னாளிலே தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி பார்த்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படி தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் இந்த காலவெளியில் நமத்தில் பிரசன்னராக இருந்து ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, தொட்டு சுகமாக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடு நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாக, தேவன் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, உலக இரட்சகரே, எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற மெய் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நன்னாளிலே நம்முடைய சமூகத்தில் கூடி வர கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த கர்த்தர் இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களை மறுரூபமாக்குவீராக, உயிர்ப்பிப்பீராக, எங்களை உமக்கு ஏற்ற உகந்த பாத்திரமாக மாற்றி எங்களை பயன்படுத்தும், எங்களை இரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றும். எல்லாம் மகிமை உமக்கே எடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டக்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்க்கை
நன்றி கெட்ட நீசன் என்னை நம்பி தந்தி உந்தன் பணி. நன்றி கெட்ட நீசன் என்னை நம்பி தந்தி உந்தன் பணி. நாராயணி எனக்கல்ல உந்தனுக்கே வாழுவேன் நான். நாராயணி எனக்கல்ல உந்தனுக்கே வாழுவேன் நான். அன்புள்ளவரா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. உந்தன் அன்பின் ஆழம் கண்டேன். உந்தன் வாழ்வை அர்ப்பணித்தேன். உந்தன் அன்பின் ஆழம் கண்டேன். உந்தன் வாழ்வை அர்ப்பணித்தேன். எந்தன் நேரம் எந்தன் எல்லாம் உந்தன் பணி சேவைக்கல்லோ. எந்தன் நேரம் எந்தன் எல்லாம் உந்தன் பணி சேவைக்கல்லோ. அன்பின் மாறா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. அன்பின் மாறா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தாமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ எனக்காக. தாமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ எனக்காக. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. இதுவரை உதவின எங்கள் எபினேசரே, இனிமேலும் நடத்தும் எங்கள் யெகோவாயிரே நீர்தானப்பா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானி. நன்றியுடன் உம்மை பாடுவோம், வாழ்நாளெல்லாம் உம்மையே பின்தொடர்வோம். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. கடல் இரண்டாய் பிளந்தாரே,
பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே, மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்துவிட்டி, மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்துவிட்டி, தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா, தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர், வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர், பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம், பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம், தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த
எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. நீரே என்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம் யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம் யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கம் இல்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும் புல்வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். பசும் புல்வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயா என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயா என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என்பலன் நீரின் அடைக்கலம்
ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே எங்களன், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. தெய்வ பிள்ளைகளே, இந்த காலைவேளையில் மீண்டும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நன்றாக அருமையான பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஏறெடுப்போம், திறந்து வைப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த காலைவேளையில் பேசி நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. அவர் நல்லவர். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் சூரியனுக்கு இடமானவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். கர்த்தர் சூரியனுக்கு இடமானவர், கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். அது நாம் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும். கடந்த நாட்களிலே 3 உத்தமர்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். முதலாவதாக உத்தமரை பற்றி நாம் தியானித்தோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உத்தமரை பற்றி தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே போன வாரம் நாம் காலேபை பற்றி தியானித்தோம். இந்த வாரத்தில் நாம் எசேக்கியா ராஜாவை பற்றி தியானிக்க இருக்கிறோம். எல்லாருடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி நமக்கு 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் எதிர்பார்க்கிற உண்மையும் உத்தமம், அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரூத் வித் அ பெர்ஃபெக்ட் ஹார்ட். உத்தமம் என்பது பல்வேறு சூழ்நிலையிலே ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கடந்த நாட்களில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலே உத்தமம் என்பதை கர்த்தர் எது எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும், பெர்ஃபெக்ட் ஹார்ட். நம்முடைய உள்ளத்தில் முழுமையாக நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தேவை. நம்மை அல்ல, மற்றவர்களை அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு வித்தியாசமான ராஜாவை பற்றி இந்த காலைகளில் தியானிக்க இருக்கிறோம். அவர் தான் எசேக்கியா ராஜா. இவரை குறித்து ஏசாயா 36 - 38 வரைக்கும், 2 நாளாகவும் 18 - 20ஆம் அதிகாரம் வரை, 2 ராஜாக்கள் 18 - 20 வரை, 2 நாளாகவும் 29 - 32, இந்த 3 பக்கத்தையும் நீ எடுத்து வைத்து கொண்டால் நான் சொல்கிற செய்தியை உங்களுக்கு கேட்பது மிக எளிதாக இருக்கும். இந்த ராஜா அவர் ஏசாயா 38:3, 2 ராஜாக்கள் 20:3 சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு பயங்கர வியாதி வந்து விட்டது. அந்த வியாதியில் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீர் மரித்து போவீர். அப்பொழுது இவர் ஆண்டவர் நோக்கி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து மிக அருமையாக சொல்கிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலாம். அது ஆங்கிலத்தில் லேம்ஸாங்கிற பைபிளிலிருந்து நான் வாசித்து காட்டுகிறேன். I beseech thee, O Lord, remember me how I walked before thee in truth with a perfect heart and have done which is good in thy sight. எசேக்கியா wept bitterly. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக நடந்தேன். ஆண்டவர் நம்ம எல்லா இடத்துலையும் அதான் எதிர்பார்க்குறார். நாம் தேவனை பிரியப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையின் தலையாய கடமை. நம்மை பிரியப்படுத்துவதுக்கு அது அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல.
மற்றவர்களை பிரியப்படுத்தும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நம்மை உண்டாக்கி ரட்சித்து இம்மட்டும் வழிநடத்தி வருகிற கர்த்தரை பிரியப்படுத்துவதே நம்முடைய வாழ்க்கையின் தலையாய கடமை. இவர் இந்த ராஜாவை பற்றி பல செய்திகள் அதை வாசிப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த ராஜா, அதாவது யூதாவின் 12ஆம் ராஜா, 3 உத்தம ராஜாக்களில் ஒருவன். இவருக்கு முன்னாடி 2 உத்தம ராஜாக்கள் இருக்கிறாங்க. 20 வருடத்தில் ராஜாவானார். 29 ஆண்டுகள் அவர் ராஜாவாக இருந்தார். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றியவர். 2 ராஜாக்கள் 18:3 சொல்கிறாரு, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அதுதான் முக்கியம். நம்ம பார்வையில் செம்மையானது தான் செய்கிறோம், தப்பு அது. வேதம் நம்ம எச்சரிக்கிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். நம்ம மனசில் வர்றது, நம்ம நினைக்கிறது எல்லாம் கரெக்டுங்கிற கொள்கைக்கு நம்ம வரவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பிரத்யேகமான வார்த்தையை வைத்திருக்கிறார். அது இந்த வேதத்தின்படி வாழ்வது தான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராஜா பல சீர்திருத்தங்களை செய்தார். இவருடைய சீர்திருத்தங்களில் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 4 முக்கிய காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். எத்தனையோ ராஜாக்கள் செய்யாத இவர் செய்தார். எசேக்கியா ராஜா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ராஜா, ஒரு சிறப்பான ராஜா, உத்தமமாய் தேவனை பின்பற்றின ராஜா, பெர்ஃபெக்ட் ஹார்ட். அவர் முழுமையாக மட்டுமல்ல, அதுலேயும் பெர்ஃபெக்ட். காலை முழுமையாக கர்த்தரை பின்பற்றினார். இவர் பெர்ஃபெக்ட், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட். தேவனுடைய பார்வையில் இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் பெர்ஃபெக்டாக இருக்குதான்னு பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். அப்பொழுது தேவன் மகிழ்வார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இவருடைய காரியங்களில் நாம் இவரிடந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 4 காரியங்கள் இருக்கிறது. இந்த ராஜா இவர் ஆண்டவருடைய ஊழியத்தில் அதிக உற்சாகம் கொண்ட எழுப்புதல் வீரர். ஆண்டவருடைய ஊழியம் செய்யணும்னு எத்தனை விசுவாசிகள் கர்த்தருடைய ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்னா அது பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். அது சொந்த காரியத்தில் உற்சாகமாக இருப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமாக இருக்கிறாங்கன்னா அது பெரிய கேள்வி. ஆனால் இந்த ராஜா, இவருடைய அப்பா பார்த்திங்கன்னா ஆகாஷ் ராஜா, இருக்கிறதுலே மோசமான ராஜா. இவர் இது 2 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இவர் தான் ஆலயத்துக்கு பூட்டு போட்ட ராஜா. அவர் பற்றி படிச்சிங்கன்னா ஒரு ராஜா எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தார் பாருங்கள். ஆனால் இந்த பையனாகிய எசேக்கியா ஒரு வித்தியாசமான ராஜா. அவங்க அப்பா சர்ச்சை பூட்டினார், அங்கே இருக்கிற பனிமுட்டைகள்லாம் துண்டு துண்டாக வெட்டினாராம், அவ்வளோ கோபம். ஆனால் இந்த ராஜா ஒரு வித்தியாசமான ராஜா. ஆண்டவர் நீங்களும் நானும் ஒரு எசேக்கியா ராஜாவாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு காலேபாக மாற வேண்டும், ஒரு நோவாவாக நாம் மாற வேண்டும். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தேவை. அப்படி இல்லைன்னா ஆண்டவருக்கு நம்ம பயன்பட முடியாது. கர்த்தர் நம்ம நல்ல அருமையான செய்திகளை தருகிறார். தயவுசெய்து இதை 1 அல்லது 2 முறை கேளுங்கள். உங்களுடைய மனதில் பல வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த வேதத்தை திறந்து வைத்து விடுங்கள். ரொம்ப நல்ல எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இவரிடத்தில் 4 முக்கியமான காரியங்கள். முதலாவதாக, கர்த்தருடைய காரியத்தில் அதிக உற்சாகம் கொண்டார். பொதுவாக ராஜான்னா போருக்கு போகணும், தன்னுடைய புகழுக்காக எதையாவது செய்யணும், பெரிய அரண்மனையை கட்டணும், இப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ராஜா இவர் வித்தியாசமான ராஜா. என்னென்னா, இவர் ஆண்டவருடைய காரியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். இவர் வந்த உடனே அந்த அரசாண்ட 1ஆம் மாதம் 1ஆம் வருஷத்தின் 1ஆம் வாரம் செஞ்ச வேலை, இவர் ஆலயத்தை அவர் பழுது பார்த்தார். அதை குறித்து நாம் நிறைய அறிந்து கொள்கிறோம். அதாவது நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் 22 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தில் அவர் என்னென்னலாம் செஞ்சார் நிறைய இருக்குது. சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இப்போ உங்கள் உள்ளம் எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்தில் ஈடுபாடு காட்டுகிறதோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வருகிற விசுவாசிகளை பார்க்கும் பொழுது ஆலயத்தை குறித்த ஒரு அக்கறை உள்ளவர்களை விரலுட்டு எண்ணிடலாம், ரொம்ப கம்மி தான். சிலர் எல்லாம் அட்டண்டன்ஸுக்காக வருகிற விசுவாசிகள் இருக்காங்க. ஆமாம்,
வந்த உடனே வேலை முடிஞ்சோடனே பை டாட்டா சொல்லிட்டு போகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் வந்த உடனே என்ன பண்ணார், தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஆண்டு கொடுக்குற அருமையான சர்டிஃபிகேட்டுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இவர் ஆலயத்தை சுத்திகரித்தார். வேலை ஆலயம். எங்கள் அப்பா காலம் ஆகாசு பண்ணாத அக்கிரமெல்லாம் பண்ணி எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சு இந்த ஆலயத்தை பூட்டி போட்டார். இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வரும்? தேவ பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் ஒரு ஆலயம், தேவனுடைய ஆலயமும் ஆலயம். இந்த இருதயமும் ஒரு நாளும் ஜெபம் இல்லாமல் பூட்டி போட்டுறாதீங்க. உலகத்தை தேடி போயிடாதீங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் இம்மைக்கும் மறுமைக்கும் வருது. உலக ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு போய்விட்டுகிறது. தேவ பிள்ளைகளை, இந்த ராஜாவை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதித்தார். அது முதல் காரணம். இவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரணம், முதல் பாடம், இவர் ஆலயத்தை குறித்து ரொம்ப அக்கறை. ஒரு ராஜான்னா எடுத்த உடனே அவங்க நாட்டை தான் டெவலப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இந்த ஆலயத்தை எப்படிலாம் செஞ்சு பாருங்கள். 1ஆம் வருடம் 1ஆம் மாதம். அதே மாதிரி நீங்கள் 4, 5, 6 2 நாடகமும் 4, 5, 6 எடுத்துக்கொண்டால் இவர் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. இப்போது அப்போ லேவியர் ஆசாரியர்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொடுங்க. முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. 2வது ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஆலயம் பூட்டி போட்டாங்க. அதில் குறிப்பாக நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஜனங்கள் 6ஆம் வசனம், ஆண்டவருடைய அதாவது கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, வேதம் நம்ம எச்சரிக்கிறது. எபிரேயரில் வாசிக்கிறோம் 10:28. சபை குடியிருவதிலே சிலர் விட்டுவிடுவது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். சபைக்கு வராத எவ்வளோ சுவாசிகள் இருக்காங்க. இப்போ வேறு ஆன்லைன் வந்தது, அவங்களுக்கு இன்னும் ஆட்டமாக போச்சு. வீட்டில் இருந்தே எல்லாம் பார்த்துக்கலாம். அப்படியே காஃபி குடிச்சிட்டே கர்த்தரை ஆராதிக்கலாம், இட்லி சாப்பிட்டுட்டே ஆராதிக்கலாம். அப்படிலாம் நிறைக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஆனால் அப்படி இல்லை. பயபக்தியோடு, இப்போ நீங்கள் இந்த வசனத்தை கேட்குறீங்களா, பயபக்தியோடு கேட்கணும். தோசை சாப்பிட்டுட்டு அதை பார்க்கக்கூடாது, ரொம்ப தப்பு. தேவன் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறாரு, நம்ம சபை கூடி வருவதில் விட்டு விடக்கூடாது. நம்முடைய ஆலயத்துக்கு மேலே நமக்கு ஒரு அக்கறை, அன்பு, ஒரு கரிசனை தேவை. இந்த ராஜா முதல்ல இந்த ஆலயத்தை அதை 7ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார். விளக்கு அணைச்சிட்டான், கதை முடிஞ்சுது. பரிதாபம். ஆனால் இந்த ராஜா என்ன செய்கிறாரு, அதனால் என்னாச்சு, கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேல் மூண்டது. இவன் எருசலேமை தலைநகராக கொண்ட யூதா ராஜா. கர்த்தருடைய கோபம் வந்தது. அவர் சொல்கிறாரு, அதனால் 11ஆம் வசனம், என் குமாரரே இப்பொழுது அசதியாக இராதீங்கள். ஆமாம், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் தூபம் காட்டுவர்களாகவும் இருக்கும் அவர் உங்களை தெரிந்து கொண்டார். 3 காரியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஊழியர்களை முதல்ல அவர்களுக்கு பணிவிடை செய்யணும், ஆண்டவருக்கு பணிவிடை செய்யணும். அடுத்தது அவருக்கு முன்பாக நிற்கணும். 3வது அதாவது தூபம் காட்டணும். அதான் எல்லாம் ஜபந்தான். ஆண்டவரை துதிக்கிற வேலை ஆசாரியர்களுடைய வேலை. அப்போ அவர் ஆசாரியர்களை உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்தி அதை 17ஆம் வசனம், 1ஆம் மாதம் 1 தேதியில் தங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள். 2வது இந்த ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணினார்கள். பரிசுத்தம் பண்ணோடனே 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜாவை எசேக்கியா காலமே எழுந்து நகரத்தின் பிரபுகளை கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். பாருங்க, ஒரு ராஜா ஒரு முன்மாதிரி ராஜா. நீங்களும் அப்படி தான் இருக்கணும். அதிகாலையில் எழுந்திருக்கிற விசுவாசிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதிகாலையில் எழுந்து அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் குடும்ப ஜெபம் மிக மிக முக்கியம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ குடும்ப ஜெபன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி இல்லை. இந்த லாக்டவுனில் அதிகமாக ஜெபிங்க. இப்போ நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 7 ஹவர்ஸ்லாம் ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு அது தேவை. ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். காலையில் 2 மணி நேரம், மாலையில் 2 மணி நேரம் கண்டிப்பாக ஜெபிங்க. குடும்பமாக ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. அந்த ராஜா பாருங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது வரைக்கும் இவங்க அப்பா காலத்தில் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க.
அந்த ஆகாஷ் ராஜா உண்மை போல் ஒரு கெட்ட ராஜாவை பார்க்கவே முடியாது. ஆமாம், ஆனால் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியல. அவன் கடைசியில் அவன் வாழ்க்கையே வேஸ்ட்டு. ஆனால் இவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார். தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, இவர் என்ன செய்கிறாரு, கர்த்தரை துதிப்பதற்கு அதாவது 25ஆம் வசனம், அதே மாதிரி 30ஆம் வசனம், 30ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டி காரணமாகிய ஆசாப் பாடின வார்த்தைகள் கர்த்தரை துதியுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து. உங்கள் சர்ச்சில் என்ன கிடையாது? ஜெபம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்குதா? அடிக்கடி யோசிச்சு பாருங்கள். ஒப்புக்காக ஜெபிக்காதீங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு உங்கள் கணக்கில் ஒரு 3 மணி நேரமாவது இருக்கணும். ஆமாம், குடும்ப ஜெபம் மிக தேவை, தனி ஜெபம் தேவை, வேத தியானம் தேவை, துதி பாடி பாடி கர்த்தரை துதிக்கிற அந்த துதியின் அனுபவம் தேவை. அதெல்லாம் அவர் பெர்ஃபெக்டாக பாருங்கள். ஒரு ஆசாரியருக்கு தான் அப்படிப்பட்ட தரிசனம் இருக்கும். ஆனால் அந்த ராஜா எல்லா வகையிலையும் ஜனங்களை உற்சாகப்படுத்தின அற்புதமான ராஜா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராஜாவை கர்த்தர் சும்மா ஆசீர்வதிக்கலை, அவன் ஒரு எழுப்புதல் வீரன். நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம், எங்கே பார்த்தாலும் எழுப்புதல் பற்றி பிரசங்கம் கேட்கிறோம், ஜெபத்தை பார்க்குறோம். அந்த எழுப்புதல் முதல்ல எங்கே ஆரம்பிக்குது? சபையை குறித்த கரிசனை நமக்கு தேவை. இந்த ராஜா சபை குறித்த ரொம்ப கரிசனை, துதிக்கிறது. அதே மாதிரி 34ஆம் வசனத்தோட கடைசி பகுதி, தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகமாக இருந்தார்கள். 35ஆம் வசனத்தோட கடைசி பகுதி, இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. அது வரைக்கும் பூட்டியிருந்த இதை திறந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அப்படி பக்காவாக செஞ்சு ஆராதனையை திட்டம் பண்ணினான். கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது யார் உத்தமன்? உத்தமமாக நடக்கிறவர்கள் கர்த்தர் நன்மை வழங்காதறார். முதல்ல ஆலயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் உத்தமனாக மாற முடியும். நீ சபைக்கு வராத எவ்வளோ விசுவாசிகள் இருக்காங்க. துக்கத்தோடு சொல்லுகிறேன், சபைக்கு வராத எவ்வளோ விசுவாசி இருக்காங்க. அது என்னைக்காக ஒரு நாள் வர்ற விசுவாசி இருக்காங்க. அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க இயலாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இவர் 3 காரியங்களை செய்தார் இந்த ஆலயம் சம்பந்தமாக. அதில் முதலாவது, ஆலயத்தை சுத்தம் பண்ணி அங்கே ஆலயத்தினுடைய முறைகளெல்லாம் அவர் சரி பண்ணி ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி பாடகர்களெல்லாம் ஏற்படுத்தினார். ஆசாபின் சங்கீதம், தாவீதின் சங்கீதத்தெல்லாம் பாடி பாடி அது வரைக்கும் அவங்களும் துதிக்காமல் இருந்தாங்க. ஒரு உயிர் மீட்சி, ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுவதற்கு இந்த எசேக்கியா காரணமாக இருந்தார். கர்த்தர் உங்களுமே அதை தான் எதிர்பார்க்குறார். சபையோடு நல்ல தொடர்பு வைங்க, அடிக்கடி போய் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ லாக்டவுன்னா ஜெபத்துக்கு லாக்டவுன் கிடையாது. நிறைய பேர் அதுக்கும் லாக்டவுன் நினைக்கிறாங்க. கிடையாது. எந்த டைம் போய் நீங்கள் ஜெபிக்கலாம். 1 மணி நேரம் இல்லை, எத்தனை மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணலாம். நல்லா ஜெபிங்க. உங்கள் ஆலயமாகிய உங்கள் உள்ளம் துதியினாலும் தேவனை குறித்த மகிழ்ச்சினாலும் நிரம்பட்டும். பாடி துதிங்க, மணிக்கணக்கில் ஜெபிங்க. ஜெபிக்காமல் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலாது. அது மட்டும் இல்லை, அவர் பஸ்கா பண்டிகையை அவர் ஏற்படுத்தினார். பாருங்கள், ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய சீர்திருத்தக்காரன். இதை நாம் இஸ்ரவேல் ராஜ்யம் விழுந்த பின்பு சிதறித்து இருந்த சகல ஜனங்களையும் கூட்டி விசேஷமாக பஸ்கா பண்டிகையை 14 நாள் நடத்தினார். அதுவரைக்கும் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படவில்லை, எத்தனையோ வருஷம் கொண்டாடப்படலை. ஆனால் இவர் தான் 14 நாட்கள் கொண்டாட ஏற்பாடு செய்த ஒரு தேவ மனுஷன். அதை குறித்து 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 30ஆம் அதிகாரத்தில் 14 நாள் அதை நடத்தினார். எவ்வளோ உற்சாகம் பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அது ஏதோ ஏனோதானன்னு இருக்காதீங்க. ஆமாம், இருக்காதீங்க. நிறைய பேர் சர்ச்சில் என்ன வேலை நடந்ததுன்னு கூட பார்க்காத விசுவாசிகள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, தேவன் அதை ரொம்ப பார்க்குறாரு. நல்லா உங்களை அறிந்த தேவன், உங்களை ரட்சித்த தெய்வம், நீங்கள் அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறாரு. அதில் என்ன தேவை? ஆண்டுடைய காரியங்கள், ஆலயத்தின் காரியங்களில் உங்களுக்கு உற்சாகம் தேவை, ஒரு மன உற்சாகம் தேவை, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். 2வது, பஸ்கா பண்டிகையை ஏற்படுத்தினார். 14 நாள் கொண்டாடினார்கள். அதற்கு அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் லெட்டர் எழுதி அனுப்புகிறார். யாருக்கெல்லாம்? எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை அனுப்பினான். எல்லாரும் யூதா, அப்புறம் எப்ராயிம், மனாசே, அங்கங்கே எங்கே இந்த 12 கோத்திரங்களும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ
எல்லாருக்கும் லெட்டர் போடுறாரு. எவ்வளோ அக்கறை பாருங்கள். அவர் ஒரு எழுப்புதல். இன்றைக்கி எழுப்புதல் வந்தால் நீங்கள் ஆண்டருக்காக பெரிய காரியங்களை செய்வீங்க. அதில் அதிகப்படியான நேரம் ஜெபம், கர்த்தரை இன்னும் நம்புவது, கர்த்தரை இன்னும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு எதிர்பார்ப்பது. அதில் இவர் எல்லா இடத்துலையும் லெட்ரு போட்டார். அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் பாருங்கள் 5ஆம் வசனம், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பறை சாற்றி வைத்தான். தண்டோரை போட்டார். எல்லா இடத்துக்கும் பெரிய வேலை. முதல்ல லெட்டர் எழுதினார், பறை சாற்றி வைத்தார். அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் மெசஞ்சரை அனுப்புகிறார். அஞ்சல்காரர்னு போட்டிருக்கு. மெசஞ்சர் அனுப்பி எல்லார்ட்டும் போய் சொல்கிறாரு, எருசலேமுக்கு வாங்க, பஸ்கா பண்டிகை நடக்க போகுது. பஸ்கா பண்டிகை மறந்துட்டாங்க. ஆண்டவருடைய காரியங்களில் ரொம்ப ஸ்லேக்காக இருக்கிறவர்கள் இருக்கிறாரு. மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம அதிக அக்கறை கொள்வோம். ஏனென்றால் இம்மையிலும் மறுமையிலும் அவர் தான் நமக்கு எல்லாமே. அவர் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த இவர் அஞ்சல்காரர்களை அனுப்பினார், மெசஞ்சர். அப்புறம் அவர்கள் அதை பார்த்து நகைத்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அப்புறம் 12ஆம் வசனம், தேவ கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு. அதுக்கு முன்னாடி 8ஆம் வசனம் பாருங்கள், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள், அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிற காரணம் என்ன? போதுமான அளவு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கறதில்ல. அவர் சொல்கிறார், வந்து நீங்கள் ஆண்டவரை சேவிங்க, அப்பொழுது தேவ கோபம் உங்களை விட்டு விலகும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பாருங்கள். பொதுவாக மக்கள் மேலே அக்கறை உலகப்பிரமான காரியம் செய்வாங்க. ஆனால் இவர் முதல்ல ஆலயத்தை பழுது பார்த்து எல்லாத்தையும் திட்டம் பண்ணினார். 2வது, இவர் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறார். ராஜா வந்த உடனே முதல் மாதம் 1ஆம் வருடம் 1 மாதத்தில் செஞ்ச முதல் வேலையே தான். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, 13ஆம் வசனம், மகா பெரிய சபையாக அவர்கள் கூடினார்கள். மகா பெரிய சபை, பெரிய சபை எல்லாம் பாருங்கள். நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தால் கர்த்தர் கிரியை செய்வார். பலரை கிறிஸ்துவுகளை வழிநடத்த நீங்கள் பிரயாசப்படணும். ஆமாம், அந்த கடைசி நாளில் வந்திருக்கிறோம். எப்போ என்ன ஆகும்னு யாரும் சொல்ல முடியாது. கொரோனா வருது, இன்னும் என்னெல்லாம் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் நம்மை நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, இவர் 19-20 மற்றவர்களுக்காக ஜெபித்தார். ஆண்டவரே, அவர் மேலே ஏதாவது குறை இருந்தால், அவங்க பரிசுத்தம் அடையாமல் இருந்தால் அவர்களை மன்னிங்க என்று ஜெபித்தார். இன்னும் அதாவது தினமும் துதி 21, 22, 23 7 நாளும் ஆண்டவரை அவர்கள் துதித்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், பஸ்கா பண்டிகைன்னா என்ன? புது ட்ரெஸ் எடுக்கிறது, நல்லா சாப்பிட்றது இல்லை, ஆண்டவரை துதிப்பது தான். நமக்கு டெய்லி பண்டிகை தான், டெய்லி பண்டிகை. அதிகமான நேரம் கர்த்தரை துதித்து பாடுங்கள், உள்ள மகிழ்ச்சியினால் பொங்கி வழிவதாக. அன்பான தேவ பிள்ளைகளை, ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்கள், தூங்குகிற நேரத்தை குறைங்க. ஏன்னா இயேசுனுடைய வருகை எப்போன்னு யாரும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் அதாவது 26ஆம் வசனம், எருசலேமில் மகா சந்தோஷம் என்று வாசிக்கிறோம். ஆமாம், எருசலேமில் அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேல் ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. இதுவரை இல்லாத பெரிய சந்தோஷத்துக்கு காரணம், இந்த ராஜா பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படி பல முறைகளில் ஜனங்களை அவர் அவர்களை தட்டி எழுப்பி எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஆமாம், எருசலேம் எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. பிரதான லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்தில் ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். எசேக்கியா ராஜா ஒரு உத்தமன், அதாவது உத்தமமாக நடந்த தேவ மனுஷன். நீங்கள் உத்தமமாக நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவருடைய ஆலயத்து மேலே முதல்ல நல்ல ஆசை இருக்கணும். 2வது, ஆண்டவர் அதிகமான பாடி துதிக்கணும். பஸ்கா பண்டிகைன்னா வேறு மாதிரி நினைக்கிறான், அப்படி இல்லை. ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்ச்சியாக இருப்பது தான் உண்மையான பண்டிகை. அப்போது வேதம் என்ன சொல்லுது? அவருடைய விண்ணப்பம், அந்த துதியோடு அவர்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த விண்ணப்பம் பரலோகத்தை எட்டினது. இவ்வளோ அற்புதமான வார்த்தை. அது மட்டும் இல்லை, 3வதாக அவர் அதே 31 2 நாளாகவும் 31 அதிகாரத்தில்
அவர் எல்லாருக்கும் அதாவது கர்த்தருடைய அதாவது 2ஆம் வசனம், கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்திரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். இப்போ பாடகர்கள் சர்ச்சு பக்காவாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. துதித்து ஸ்தோத்திரிக்கிறதுக்கு பாடகர்கள் எல்லா இடத்துலையும் காலை ஆராதனை, மத்தியான ஆராதனை, இரவு ஆராதனை. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது? எத்தனை ஆராதனை நடத்துகிறீங்க? டெய்லி 3 வேளை, அட்லீஸ்ட் 2 வேளை ஜெபிங்க. குடும்ப ஜெபம், பிள்ளைகளை கூப்பிடுங்க, ஜெபிங்க. தலைவர்களே, உங்களுக்கு குறிப்பாக கணவன்மார்களுக்கு தான் கர்த்தர் ரொம்ப பொறுப்பு கொடுத்துருக்காரு. அவர்களுக்கு தான் அதிக ஆசீர்வாதம். அதுபோல் சரியில்லைன்னா அதிகமாக தண்டனை அவங்களுக்கு தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இவர் 3வது என்ன செய்தார்? தசமமாக கொண்டு வரும்படி ஜனங்களை அவர் உற்சாகப்படுத்தினார். முதலாவதாக அது 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ராஜா தன் பங்குக்கு தன் ஆஸ்தியிலிருந்து கொடுத்தார். இப்போ தசம பாகம் பெரிய பட்டிமன்றம் அது நடக்குது. இப்போது கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, ஏன் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெரிய ஒரு டிபேட் போயிட்டுருக்குது. ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும், ஆசீர்வதிக்கப்படணுமா கொடுக்கணும், அதுதான் வேதம் சொல்லுகிறது. அது பெரிய நம்ம யாரும் பெரிய தேவனை விட பெரிய ஆராய்ச்சியாளர் யாரும் கிடையாது. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இதுக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கக்கூடாதுன்றிருக்கு, கொடுக்கன்றிருக்கு, புதிய ஏற்பாட்டில் கொடுக்கக்கூடாதுன்றிருக்கு. அப்படிலாம் நம்ம பேச முடியாது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அதை விட நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கின்படி வார்த்தையை நினைவு கூர்ந்தேன்னு சொல்கிறார். இப்போது நம்ம கொடுக்கணுங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக தேவை. நீங்கள் அதே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா, தரித்திரத்திலிருந்து கொடுத்தாரு. நம்ம ஆண்டு கொடுக்க வேண்டியது ஆசீர்வாதத்துக்கு முதல் படி. தேவ பிள்ளைகளே, முதல்ல ராஜா கொடுத்தார். ஆமாம், இப்போ நாங்கள் கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம், நாங்களும் கொடுக்குறோம். கொடுக்காமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக இழந்து மடியிலே போடுவார்கள். அதோடு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. நீங்கள் எந்த அளவின்படி உங்களை அழைக்கிறார்களோ அந்த அளவின்படி உங்களை அழைக்கப்படும். நீங்கள் 5 ரூபா கொடுத்தா 5 ரூபா ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் தருவார். 50,000 கொடுத்தா அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை தருவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ சர்ச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு நிதி தேவை, பணம் தேவை. ஆகவே அவர் சொல்கிறார் பாருங்கள், ஓய்வு நாட்களிலும் மாதப்பிறப்பு தான் அமாவாசை. இன்றைக்கி அமாவாசை அப்போ நடத்தக்கூடாது, நடத்துகிறவங்களை கிண்டல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அமாவாசை அப்போ கண்டிப்பாக நடத்தணும். எல்லா சர்ச்சிலையும் அமாவாசை அப்போ நடந்ததுன்னா பிசாசுகள்லாம் அலறி ஓடிடும். தேவ பிள்ளைகளே, அது மாதப்பிறப்புன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அமாவாசை, நியூ மூன் என்று இருக்கிறது. அமாவாசையிலும் பண்டிகையிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து தன் பங்கை கொடுத்தான். அப்போது சர்ச்சில் பல ஆராதனைகள் நடக்குது. அதுக்கெல்லாம் செலவு தேவை தான், செலவு இருக்குது, அதுக்கு பணம் தேவை. அப்போது தசமபாகம் கண்டிப்பாக கொடுக்கணும். இதுவரை கொடுக்கலன்னா அட்லீஸ்ட் இப்போ இருந்தால் கொடுக்க தீர்மானிங்க. ஆண்டவரே, நான் தசமபாகம் கொடுப்பேன். அப்போ தரித்திரம் எவ்வளோ ஏன் வருது? ஆண்டு கொடுக்கறதே இல்லை. அடிக்கடி ஆண்டவர் உங்களை நினைப்பூட்டுகிறார், ஆனால் மனசு இல்லை. எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஆனால் ஆண்டு கொடுக்கணுன்னா பாருங்கள், ட்ரெஸ் எடுக்கணும்னா 50,000 எடுக்கிறது ரொம்ப கவலைப்படாமல் எடுப்போம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணும்னு யோசித்து பார்க்குறோம். அப்படி இல்லை, ஆண்டுக்கு கொடுங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, தசமாக கண்டிப்பாக கொடுக்கணும். அது எங்கே இருந்தால் நமக்கு என்ன, புதிய ஏற்பாட்டில் இருந்தானே பழைய ஏற்பாட்டில் இருந்தானே, ரெண்டும் நமக்கு தான். தேவ பிள்ளைகளே, அதில் ஆர்கியூ பண்ணி நீங்கள் பெரிய அறிவாளி ஆகி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கக்கூடாது. அப்போ தசமாக கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் 4ஆம் அதிகாரத்து 10ஆம் அதிகாரத்தில் அதில் வரிசை பார்த்திங்கன்னா, அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேம் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். எல்லாருக்கும் கட்டளை. சும்மா இது முடிஞ்சால் கொடுங்க, முடியாட்டி விடுங்க கிடையாது, கண்டிப்பாக கொடுக்கணும். என்னை கேட்குற தேவ பிள்ளைகளே, தசமாக கொடுக்குறீங்களா? உற்சாகமாக கொடுங்க. ஆமாம், நம்ம அதை வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில், உற்சாகமாக கொடுக்குறவனும் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமாம், இப்போ சிறுக விதைக்கிறவன் சிறுகாக இருப்பான், பெரிய விதைக்கிறவன் பெருகாக இருப்பான். ஆமாம், கர்த்தர் உங்களுடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார், விளைச்சலின் பலனை. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ எல்லாரையும் கொடுக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 5ஆம் வசனம், சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூர்ணமாக கொடுத்தாரு. அந்த காலத்தில் விளைச்சலில் கொடுக்கணும், வருமானத்தில் கொடுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் தர்றது கர்த்தர் தான். நீங்கள் கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கினாலும் ப்ரைவேட்டில் வாங்கினாலும் எல்லாமே தேவன் தருகிறது தான். அவருடைய கருத்துலேருந்து தான் வாங்குகிறோம்.
அது கீழே நீங்கள் படிச்சீங்கன்னா 10ஆம் வசனம் வாசிங்கன்னா அங்கே வேதம் என்ன சொல்கிறது, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சோம். திருப்தியாக இருக்கீங்களா? திருப்தி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக தசமமாக கொடுக்கணும். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்து இருக்கிறது. அப்போ அதில் 3 நன்மை. முதல்ல திருப்தி, மிச்சம் இருக்குது, மீதி இருக்குது, நிறைய இருக்குது தெய்வ பிள்ளைகளே. அதனால் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ 31 அதிகாரம் 20-21 வாசிக்கும் பொழுது கர்த்தர் 20-21 எசேக்கியா தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். இதுதான் ஆண்டவருடைய காரியத்தில் முதலிடம் கொடுங்க. சபை காரியம் 2வது, ஆண்டவரை தூய்த்து பாடுறதில்ல இவர் அதான் செஞ்சார். அடுத்து ஆண்டவர் கொடுக்கறதில்ல. இந்த 3 காரியத்திலையும் அவர் முதலிடம் கொடுத்ததுனால கடைசி வசனமாக அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து வெற்றி பெற்றான். முழு இதயத்தோடு செய்யுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவருடைய அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் துதிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டவரை போற்றி புகழ வேண்டிய காரியங்கள், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தேவன் தருவது நிச்சயம். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த எசேக்கியா ராஜா தான் அதில் ஒரு சிறந்த ராஜா. நீங்களும் ஒரு எசேக்கியா ராஜாவாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உத்தமமாய் நடந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை தராமல் இருக்கவே மாட்டார். 2வதாக இந்த ராஜா தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வெற்றி பெற்ற ஒரு ராஜா. நீங்கள் யார் மேல் நம்பிக்கை வச்சுருக்கீங்க? பொதுவாக அவங்க மேலே வைப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற பண வசதியை மேலே வைப்பாங்க. இது இயல்பு. ஆனால் நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். இதை 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா இந்த ராஜா ஆண்டவர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருந்தார். முதல்ல கர்த்தருடைய ஆலயம், 2வது உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைங்க. சூழ்நிலை பார்க்காதீங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. என்ன தான் உங்களுக்கு நெகட்டிவாக எல்லாம் போனாலும் கடைசியில் ரிசல்ட் வரும்போது வெற்றி உங்களுக்கு தான். சாத்தான் ஒரு நாள் நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், நம்ம அனைவரோடு இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்த ஒரு ராஜா. எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. பொதுவாக ராஜான்னா தங்களுடைய படைப்பலத்தில் தான் நம்பிக்கையாக இருப்பாங்க. அதுமாதிரி தங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, வசதி, ஃப்ரெண்ட்ஷிப் அது மேலே தான் நம்பிக்கையாக இருப்பாங்க. ஆனால் அந்த ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதா ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்தது இல்லை. தேவ பிள்ளைகளை, உங்களை குறித்து ஆண்டு சொல்ல முடியுமா? இவனை மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்ச ஒருத்தன் இல்லை. அந்த நிலையை நமக்கு வரணும். கர்த்தரை முழுமையாக நம்புங்க. தயவுசெய்து உங்களை நம்பாதீங்க. உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டை நம்பாதீங்க. உங்கள் உள்ளம் சொல்லட்டும், நான் கர்த்தரை தான் நம்பியிருக்கேன். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் கீழே வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருது. இப்போ கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கைன்னா எந்த சூழ்நிலை அவரை விட்டு பின்வாங்கக்கூடாது, அவரை சார்ந்து கொள்ளணும். சார்ந்து கொள்ளுன்னு அடையாளம் என்ன? ஜெபம் பண்ண வேண்டும். பிரச்சனையாக ஜெபம் பண்ணுங்க, போராட்டமாக ஜெபம் பண்ணுங்க, கஷ்டமாக ஜெபம் பண்ணுங்க, வியாதியாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாமே ஜெபம். மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுங்க. இருதயம் எப்பொழுதும் உங்களுக்கு கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கட்டும். உங்கள் இருதயம் தேவனை நோக்கி எப்பொழுது இருக்கட்டும். ஆமாம் தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இந்த சங்கீதம் ஃபுல்லாக நீங்கள் படித்தீங்கன்னா ஆண்டோடைய நம்பிக்கை, ஆண்டு நீரே நம்பிக்கை, ஆமாம் நீரே நடக்கலாம். 18ஆம் சங்கீதம் படித்தீங்கன்னா அவர் தான் எல்லாமே நீர் தான். அந்த பாட்டு கூட எல்லாமே நீர் தானே என்ற பாட்டு கூட பாடுறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேலே ஃபுல் நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். இப்போ இந்த வேதத்தின்படி நடக்க வேண்டியது கண்டிப்பாக நம்முடைய கடமை. வேதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க.
உங்கள் வாழ்க்கைக்காக வேதத்தை மாற்றின அது நடக்காது. இதுதான் நமக்கு அளவுகோல், யாட்ஸ்டிக். இதுபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றினீங்கன்னா கர்த்தர் நீங்கள் நம்புறீங்க. ஒவ்வொரு இதுலேயும் சொல்லுங்கள், ஆண்டவர்னா என்ன நம்ப முடியாது ஆண்டவரை. நமக்கு பாருங்கள், கொரோனா வந்து எல்லாம் கதி கலங்கிட்டு இருக்காங்க. யாரும் சொல்ல முடியல. பல ஊழியர்கள், பல விசுவாசிகள் மரித்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இம்மட்டும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். நாம் அவர் மேல் வைத்த நம்முடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் பெருக வேண்டும். வேதத்தின்படி நடப்பது தான் அதுக்கு சரியான வழி. இந்த வேதத்தை வாசிக்கிறதோடு அல்ல, இதை வைத்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் திருத்துங்க. நானும் என்னை திருத்திக் கொள்ளுகிறேன். நான் போதகர்னால நான் எல்லாம் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். அதை தைரியமாக சொல்லலாம். ஆமாம், பெர்ஃபெக்ட், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்க ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறேன். ஒரு சிறு தவறு கூட வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆமாம், எல்லாரும் பரிபூர்ணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளை. அப்போ குறை இல்லாமல் இருந்தால் யாரும் இல்லை, அப்படி போயிடாதீங்க. குறை இல்லாமல் இருக்க முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். தேவன் எதிர்பார்க்குற பெர்ஃபெக்ட் வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். அதுக்கு தான் நம்ம கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ராஜா மோசேயினுடைய பிரமாணத்தின்படி நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற அவருடைய பரிசுத்த வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். இன்னும் 7ஆம் வசனம், ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார். எப்போ தேவன் நம்மோடு இருப்பார்? இந்த வசனத்தின்படி வாழும்பொழுது அவனும் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. என்ன அற்புதமான இந்த 3 வசனங்களை மறக்காதீங்க. 2 ராஜாக்கள் 18 5 6 7. போகிற இடத்துலாம் எல்லாம் அனுகூலம், எல்லாமே வெற்றி. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான், வாடான்ட்டான். அசிரிய ராஜா நினிவேயில் உள்ள அசிரியா, இப்பொழுது உள்ள துருக்கி, பெரிய ராஜா, மகா ராஜா. அவனை கண்டுகலை. ஏன்னா கர்த்தர் இருக்கிறார், அவர் மேல் நம்பிக்கை. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு அற்புதமான ராஜா. இன்றைக்கி உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்கள் நம்பிக்கை யார் மேலே வைத்திருக்கிறீங்க? தயவுசெய்து உங்கள் சொந்தக்காரன் மேலே வைக்காதீங்க, யார் மேலேயும் வைக்காதீங்க. உங்கள் உள்ள சொல்லணும், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். அதனால தான் எந்த வேதத்தின் எந்த பகுதி எடுத்தாலும் கர்த்தரே நம்பிக்கை. சங்கீதக்காரன் சொல்ற, என் தாயின் வயிற்றிலிருந்து நீரே நம்பிக்கை. அன்பான தேவ பிள்ளைகளே, அன்னையிலிருந்து மட்டும் என்றைக்கும் இயேசு தான் நமக்கு நம்பிக்கை. பாடி பாடி துதிங்க, அப்பா நீங்கள் தான் நம்பிக்கை, பலமுறை சொல்லுங்கள். இந்த ராஜா அப்படி இருந்ததுனால, வேதத்தின்படி நடந்ததுனால பாருங்கள், நடக்க முடியுமான்னு கேட்குறீங்களா? நடந்திருக்கார். ஒரு பழைய ஏற்பாட்டு ராஜாவே நடக்கும்போது, புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகள் நாம் பெர்ஃபெக்டாக நடக்கிறது ரொம்ப எளிதானது என்பதை மறந்து போகக்கூடாது. தேவ பிள்ளைகளை, இன்னும் 2 ராஜாக்கள் 32 அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு பெரிய போர் வந்தது. அதே மாதிரி 2 ராஜாக்கள் 32 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே 2 நாளாக 32 அதிகாரத்தை எடுத்திங்கன்னா பெரிய போர் வந்தது. போர் வந்து அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப அதிகமாக நான் சொல்ல விரும்பலை. 32 அதிகாரம் போர் வந்தது. போர் நடக்கும் பொழுது இந்த ராஜா சொன்ன வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். 32 அதிகாரத்தை எடுத்துங்க. 6, 7, 8 இந்த 3 வசனங்களில் போர் வந்துருச்சு. இப்போ ராஜா உடனே பெரிய ஆலோசனை பண்ணலை, இப்படிலாம் போர் முறையில் நம்ம ஜெயிக்கலாம் பண்ணலை. எல்லா படைத்தலைவர்களையும் வரவழைத்து 7, 8 சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். என்ன, அசிரியா பெரிய ராஜா தான், அவனுக்கு பயப்படாதீங்க, அதை கலங்காதீங்க. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென். நீங்கள் கர்த்தரை நம்புனீங்கன்னா, உங்களுக்கு எதிராக இருக்கிற கோடி பேர் இருந்தால் கூட அவர்களை விட உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி டெய்லி சொல்லுங்கள். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகமே உங்களுக்கு எதிராக வரலாம், 750 கோடி மக்களே எதிராக வரலாம், ஆனால் அவர்களை விட உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். இல்லையா? தேவன் பெரியவர் மட்டும் இல்லை, அவரோடு இருக்கிற கோடாகோடி தூதர்கள். ஆமாம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அது இப்போ நினச்சிங்கன்னா நீங்கள் பிரச்சனையை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க. ஆமாம், யாருமே இல்லைன்னு நினைக்கிறோட தான் பயம் அதிகமாகுது. அடுத்த வசனம் சொல்கிறாரு, 8ஆம் வசனம், அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். அவங்களுக்கு என்ன இது, ஆள் பலம் இருக்குது, படை பலம் இருக்குது. ஆனால்
நமக்கு துணை என்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யுத்தங்களை அவர் நடத்துகிறார். அதனால் நீங்கள் எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஜனங்கள் நம்பிக்கையை வைத்தார். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இன்னும் 100 பேருக்கு நம்பிக்கை கொடுப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் 100 பேர்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் கெடுத்துருவீங்க. இந்த ராஜா இந்த கர்த்தர் மேலே 100க்கு 100 நம்பிக்கை வைத்தார். என்ன வந்தாலும் தேவன் நடத்துவார். அவர்களோடு இருப்பது மாம்ச பயம், நம்மோடு கூட இருந்து நம்ம யுத்தங்களை நடத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்படி சொன்னவுடனே ஜனங்கள் ஆறுதல் அடைந்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, நீங்கள் அது 32 அதிகாரம் 15-16 படித்தீங்கன்னா உடனே அவன் சொல்கிறான், அதாவது எசேக்கியா அதாவது அசீரிய ராஜா, இப்பொழுது எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்ப வேண்டாம். இப்படி பிசாசு எப்படி பேசுது பாருங்கள். பிசாசு என்ன சொல்லுது? எசேக்கியாவை நம்பாதீங்க, அவங்களை கவுத்துருவான். அப்புறம் 16, அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாக பின்னும் அதிகமாக பேசினார். அப்போ அவன் வாயிலிருந்து என்னென்னலாம் பேசக்கூட எல்லாத்தையும் பேசுகிறான். ஆமாம், அதில் 17ஆம் வசனம் படித்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் லெட்ரு, ஆண்டவரை குறித்து கேவலமாக பேசலாம். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, எல்லோரும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, அப்போது உங்களை குறித்து கேவலமாக பேசுவாங்க. உண்மைதான். என்ன பெரிய ஏசுன்னு போகிற, ஒன்றும் கிடையாது, என்ன கிண்டல் பண்ணுவாங்க, உங்களை நிந்திப்பாங்க. இந்த பிரச்சனையில் இயேசு உண்மையாக இருந்தால் வந்து என்னை காப்பாற்றட்டுமே. இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார் என்பதே மறந்து போகாதீங்க. ஆமாம், ஆண்டு இதெல்லாம் அனுமதிக்கிறார். எல்லாம் லெட்ரு எழுதுனா ஜனங்கள் முன்னாடி அந்த ரப்சாக்கேன்னு ஒருத்தன் பேசுகிறான், கேவலமாக பேசுகிறான். அதெல்லாம் நீங்கள் ஏசாயா 36:7 அது மாதிரி 2 நாளாகவும் 29 அது மாதிரி 2 ராஜாக்கள்லேயும் நீங்கள் 18ஆவது இருந்து படிச்சிங்கன்னா எவ்வளோ கேவலமாக பேச முடியும் அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். அது ஒரு காலம் இருக்குது தான், உண்மைதான். மற்றவர்கள் நம்ம நிந்திக்கிற ஒரு காலம் இருக்குது, கேவலமாக பேசுகிற ஒரு காலம் இருக்குது. ஒரு பிரச்சனையில் நம்மளை காலு கீழே போட்டு மிதிக்கிற ஒரு காலம் இருக்குது. ஆனால் அது அப்படியே தொடராது என்பதை நாம் மறக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 32ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகவும் 32ல் 20-22 வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணார்கள்? அப்படி நிந்திக்கும் பொழுது, இந்த ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ராஜா நிந்திக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆமோத்சின் குமாரனான ஏசாயா தீர்க்கதரிசியும் ராஜாவை எசேக்கியாவும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார். ஜெபம் பண்ணாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஜெபம் பண்ண உங்களுக்கு சார்ஜ் அதிகம். ஆமாம், வெற்றி அதிகம். சாத்தான் தோற்று போவது நிச்சயம். ஆமாம், அவர்கள் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். என்ன சொல்லியிருக்காங்க? தேவனே எங்களை காப்பாற்றுங்க, நாம் அப்படியே செய்வோம். துன்பத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? போராட்டத்தின் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். அவர்கள் மாம்ச போயும், நம்மோடு இருக்கிறவர்கள் ஆமாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து யுத்தத்தை நடத்துகிற அவர் தான் யுத்த தளபதி. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து. அன்பான தேவ பிள்ளைகளை, உடனே ஒரு குடும்பத்தில் நம்ம செய்ய வேண்டியது, 4 பேரை போய் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக தேவனை நோக்கி அபயம் விட்டார். ஒரு போதர்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் கஷ்டத்தை, ஒரு சபை போதரிடத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம். எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். பாருங்கள், அவர் மட்டும் ஜெபிக்கலை, அதாவது விசுவாசிகள் அப்படியே அமுக்கி வச்சுருப்பாங்க தங்களுடைய பிரச்சனைகளை, யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக எல்லார்ட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் நம்பிக்கையான போதர்கிட்ட சொல்லுங்கள், இப்படி பிரச்சனை இருக்குது, எனக்காக ஜெபிங்க. நான் கண்டிப்பாக நீங்களும் அவர்களும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது என்னாச்சு? 21 அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். பார்த்துங்க. ஆமாம், நிந்திக்கிற ஒரு காலம் இருக்குது, நீ ஜெபிக்கிற ஒரு காலம் இருக்குது, அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தர்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதே இதை 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, ஆண்டு ஒரு தூதனை அனுப்பினார், 1,85,000 பேரை கொண்டான் ஒரே நைட்.
கதை முடிச்சு. அது மட்டும் இல்லை, இவர்களை இந்த எசேக்கியா ராஜாவை கேவலமாக பேசின அந்த ராஜா தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போகும்போது அவனுடைய பிள்ளைகளே அவனை வெட்டி கொண்டார். வேலை முடிச்சு. அவர் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்ததுனால கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தூதனை வேதத்தில் யாருக்கும் செய்யாத அற்புதத்தை அவருக்கு செய்தார். வேதத்தில் நீங்கள் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுருக்காரு. ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் ஒரு ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததன் மூலமாக 1,86,000 ஒரே நைட்டில். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எவ்வளோ பெரியவர். அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்புங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அப்போ அந்த காரியத்தில் நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. ஜெபிங்க, மணிக்கணக்கில் ஜெபிங்க. அது எப்படி ஜெபிக்கணுமா அதை பின்னாடி நாம் பார்ப்போம். இந்த மூன்றாவதாக அவன் ஜெப வீரன். யார் கர்த்தர் நேசிக்கிறார், யாருக்கு உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதறார், ஜெபிக்கிறவர்களுக்கு தான். நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் நிறைய பேசுகிற நேரம் அதிகம், ஜெபிக்கிற நேரம் குறைவு. அப்படி இல்லை, பேசுகிற நேரத்தை குறைங்க, ஜெபிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. கவலைப்படுறதுக்கு நேரமே கொடுக்காதீங்க. நீங்கள் கவலைப்படவே கூடாது. நல்ல விசுவாசி ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ மூன்றாவதாக இந்த ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற தேவ மனுஷன். ஜெபிக்கிறார். எத்தனை ராஜா ஜெபிக்கிறாங்கன்னா, நீ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாவும் ஜெபிக்கலை, சில ராஜாக்கள் தான் ஜெபித்திருக்காங்க. அவர்களை நாம் குறித்து இன்றும் பேசுகிறோம். அவர்கள் மரித்தார்கள் இன்றும் பேசுகிறோம். இந்த ராஜா ஜெப வீரன். முதலாவதாக அதிகாலையில் ஜெபித்த ஜெப வீரன். 2 நாளாகவும் 29-20 ஏற்கனவே பார்த்தோம். ஆலயம் கட்டி அதை சரி பண்ணோடனே ஆலயத்தில் போய் ஜெபித்தார். உங்கள் பக்கத்தில் உங்கள் சர்ச்சை இருந்ததுன்னா டெய்லி போய் ஜெபிங்க. நம்ம சர்ச்செல்லாம் ஜெபிக்கிறது கர்த்தர் நல்ல வாய்ப்பு தந்திருக்கிறார். நல்லா ஜெபிக்கலாம், எந்த டைம் போகலாம். 24 hours, அதாவது ராத்திரி 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். காலையில் 4:45 9 மணிக்கு திறந்துருக்கு. எத்தனை பேர் போகிறீங்க, ஜெபிக்கிறீங்க? எல்லாம் லாக்டவுன்னு உடனே காதுக்கே லாக்டவுன். அது மாதிரி சர்ச்சுக்கு இவங்களே லாக்டவுன் போட்டுறாங்க. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, போய் ஜெபிங்க. உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஜெபிங்க. சாப்பிட்றோம், பசிச்சாலும் சாப்பிட்றோம், பசியாட்டி சாப்பிட்றோம். அதுபோல் எல்லா சூழ்நிலையும் ஜெபிக்கிறோம். அதிகாலையில் ஜெபம் மிக முக்கியம். நீங்கள் இன்றைக்கி சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, மக்களை ஜெபி விட மாட்டேறோம். அது அதிகாலை ஜெபம்லாம் எத்தனை வீட்டில் நடக்குது. நானும் எவ்வளோ வருஷ கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்கள் ஜெபத்தின் ஃபவுண்டேஷனே அதிகாலை ஜெபம். எவ்வளோ பேர் பெரிய பரிசுத்தவான்களைப் போல் நடிக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆமாம், பரிசுத்தவான்களைப் போல் பேசுகிற பெரிய ஊழியர்களும் இருக்கலாம். ஆனால் அதிகாலை ஜெபம். இந்த ராஜா அவர் மட்டும் தனியாக போகல, பிரபுக்களையெல்லாம் கூப்பிட்டு சர்ச்சைக்கு வர. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு மார்க்கெட்டு அங்கங்கே போகிறீங்க, சபைக்கு வரீங்களான்னா அதுக்கு பதிலே கிடையாது. நாங்கள் வரதே பெருசுன்னு நினைக்கிறது ரொம்ப நோனம். நீங்கள் ஜெபிக்காமல் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. ஜெபிக்காமல் தேவனுடைய ஆசீர்வதிக்கவே முடியாது. அதுவும் அதிகாலை ஜெபம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஆண்டவரிடத்தில் கண்டுகொண்ட பெரிய ஆசீர்வாதம் அதிகாலை ஜெபம். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours, மினிமம் 3 hours. தேவ பிள்ளைகளே, அதிகாலை ஜெபம். ரெண்டாவது பாருங்கள், பிரச்சனையில் அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்குறோம். அதாவது 2 நாளாகவும் 32 அதிகாரத்தில் அந்த பிரச்சனை, அதாவது அசிரிய ராஜா படையெடுத்து வந்துட்டான். அப்பொழுது 2 நாளாகவும் 32-20, அது மாதிரி 2 ராஜாக்கள் 19-10. ஆமாம், அதே மாதிரி அதே 2 ராஜாக்கள் 19-14-17. 19 சொல்கிறாரு, எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று ஜெபிக்கிறார். இப்போது ஆலயம் கட்டின உடனே போய் ஜெபிக்கிறார், அதிகாலை ஜெபம். அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு போகிறாரு. யுத்தத்துலேயும் ஜெபம் தான். ஆண்டவரே, நாங்கள் உங்களை தான் நம்பியிருக்கோம். இவர் படம்லாம் வச்சுருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு படம் இருக்குது, நிறைய ஆயுதங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காரு. சண்டையே கிடையாது, ஜெபந்தான் சண்டை. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஜெபத்தை ரொம்ப விரும்புகிறார். வேதத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் இருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம், இடைவிடாத ஜெபம், ஊக்கமான ஜெபம், சோர்ந்து போகாத ஜெபம், எப்பொழுதும் ஜெபம், கண்ணீர் ஜெபம், போராட்ட ஜெபம். ஆமாம், காத்திருந்து ஜெபம், இரவெல்லாம் ஜெபம். சோத்திரம் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இவர் ஜெப வீரன். நீங்கள் ஒரு ஜெப வீரனாக இருந்தால் தான், அப்போ தான் நீங்கள் உத்தமமாய் நடக்கிறவர்.
சும்மா விசுவாசிங்கிற பேரை வச்சு நீங்கள் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அவன் அன்றைக்கி என்றைக்கோ பண்ண ஜெபம்லாம் இன்றைக்கி உதவாது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் தேவை, ஒவ்வொரு நாளும் ஜெபம் தேவை. அப்போது இவர் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாரு, பிரச்சனையில் ஜெபிக்கிறாரு. மூன்றாவதாக வியாதியில் ஜெபிக்கிறார். வியாதியில் 2 நாளாகவும் 32 அதிகாரம் 24 வசனம். அதே மாதிரி 2 நாளாகவும் 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1 14 2 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் அது மாதிரி ஏசாயா 38 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஆமாம், 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் அவருக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது. ராஜ பிளவை என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் கார்பங்கல்னு சொல்லுவாங்க. அது வந்தால் செத்துருவாங்க. ராஜாவுக்கு தான் வருமா, இப்பெல்லாம் தெரியல. ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் இதுதான் வரும். ஏசாயா 38 அதிகாரத்துலேயும் வாசிக்கிறோம், இதுலேயும் பார்க்குறோம். ராஜாவுக்கு வியாதி வந்துருச்சு. ஆசா ராஜாவை பார்க்குறோம், தன்னுடைய வியாதியிலே கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடும். ஆனால் இந்த ராஜா அப்படி இல்லை. இவர் ஒரு ஜெப வீரர். வியாதியிலையும் ஜெபம், எல்லாத்துலேயும் ஜெபம் தாம்மா. மூச்சு விடுறது மூச்சு முடிகிற வரைக்கும் ஜெபந்தான். இப்போ முதல்ல ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாரு, அதிகாலையில் போய் ஜெபிக்கிறார். 2வது தன்னுடைய யுத்தத்திலையும் ஜெபிக்கிறார். 3வதாக தன்னுடைய வியாதி வந்துருச்சு. வியாதி வந்து மட்டும் இல்லை, அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கூட இருக்கார். அவர் சொல்லிட்டாரு, இனி நீங்கள் பிழைக்க மாட்டீங்க. இப்போ ராஜா 25 வருஷத்தில் ராஜாவானார். 29 வருஷம் அவர் ஆண்டிருக்கார். அதில் இப்போ அவருக்கு வயசு 39 வயசில் வியாதி வந்துருச்சு. 39 வயசில் நம்ம யாரும் மறிக்க விரும்ப மாட்டோம். இப்படிலாம் நமக்கு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யாரும் சொல்கிறது இல்லை. இப்போ இதே ஒரு டேஞ்சரஸ் நியூஸ் தான். நமக்கு யாராவது சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த தீர்க்கதரிசி கர்த்தர் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 2ஆம் வசனம், முகத்தை சோர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தர் நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருள் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இப்போ ஜெபத்தில் வல்லமையான ஜெபம் என்ன? அதிகாலை ஜெபம், அழுது ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீர் ஜெபம். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அழுது ஜெபித்தார்களோ அவர்கள் தோற்று போனதே சரித்திரமே கிடையாது. இயேசு எபிரேயர் 5:7 பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தான். கொஞ்சம் சத்தம், அதாவது சூழ்நிலையை பொறுத்து சத்தமாக ஜெபிக்கலாம். தனியாக ஜெபிங்க, சிலர் வாய்க்குள்ள முனவாங்க, அது ரொம்ப தப்பு. நல்ல தெளிவாக ஜெபிங்க, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் தான் கேட்குறாரு, வேறு யாரும் கேட்க முடியாது. தேவ பிள்ளைகளை இங்கே பார்க்குறோம், ராஜாவுக்கு டெட்லைன் கொடுத்தாச்சு, நீங்கள் சாக போகிறீங்க. உடனே இவர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஓடலை, அப்பல்லோகிட்ட ஓடலை, இல்லாட்டி இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு யூஎஸில் தான் இருக்குதுன்னு போகல. இவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு அழுதான். எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த ராஜபிரவை வந்தால் சாவு நிச்சயம். அப்போ அது வேறு. அந்த சூழ்நிலையில் தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா வந்து சொல்கிறாரு, நீர் மரித்து போவீர், நீ வீட்டு காரியத்தை என்னெல்லாம் செட்டில் பண்ணுமோ அதெல்லாம் செட்டில் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் எவ்வளவு மன உத்தமமாக உண்மையாக உன் பார்வையில் பெர்ஃபெக்டாக நடந்தேன், நீங்கள் அதெல்லாம் நினைத்தருளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணோடனே கர்த்தர் உடனே சொல்கிறாரு, சரி ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, மிகவும் அழுதார். He wept bitterly, மனம் கசந்து அழுதார். உன் சூழ்நிலையில் அழுது ஜெபிச்சியா ஒரு கண்டிப்பாக வெற்றி இருக்கு. முன்ன பின்ன ஆகலாம், கொஞ்சம் டிலேகளே ஆகலாம், ஆனால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். எழுதி வச்சிங்க. அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க, கண்ணீர் ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணியீர். அது மாதிரி ஏசாயாவில் பார்க்குறோம், நொறுங்குண்ட ஆவியை உள்ளவர்களோடு நான் வாசம் பண்ணுகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. 126 சங்கீதம் படித்தீங்கன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இவ்விருதோடு அறுப்பார். இன்றைக்கி விதைங்க, கண்ணீர் விடுங்க, ஒரு சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. இந்த ராஜா கர்த்தரை நம்பினான். நம்புறது மட்டும் இல்லை,
ஜெப வீரன். எல்லா சூழ்நிலையும் ஜெபிங்க, எல்லா கஷ்டத்தையும் ஜெபிங்க, எல்லா தேவைகளுக்கும் ஜெபிங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். தேவ பிள்ளைகளை அப்படி சொன்னோடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? 39 வயசில் நடக்குது, 15 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணார். 54வது வயதில் தான் அவர் மரித்தார். 15 வயது எக்ஸ்டெண்ட் பண்ணினார் தேவ பிள்ளைகளை. அது மட்டும் இல்லை, 4வதாக மிக முக்கியமான ஒரு காரியம் பொறுமை உள்ளவன். நீங்கள் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா பொறுமை உள்ளவன். இந்த ராஜா ஒரு பொறுமை உள்ள ராஜா. 36ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 18:36. இந்த ஜனங்களை அவன் எல்லாம், அதாவது அந்த ராஜா, ஆமாம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்சாக்கே, அதாவது 18ஆம் அதிகாரம் அவன் சொல்கிறான் 25 அதை படிச்சுக்கிங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க சீரிய பாஷையில் பேசுங்க, ஜனங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாது, யூத பாஷையில் பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரப்சாக்கே பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக பேசுகிறான். அப்பொழுது ராஜா சொல்லியிருந்தான், அவர்களுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் ராஜாவை நான் பின்னாடி போகாதீங்க, எங்கள்கிட்ட வந்து காணிக்க கொடுங்க, நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படி சொன்னோன்னே ராஜா சொல்கிறாரு 36ஆம் வசனத்தில், ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தை பிரத்யுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள், அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆமாம் தேவ பிள்ளைகளே, ராஜா சொன்னார், பதிலே சொல்லக்கூடாது. ராஜாவும் கேட்டார், அமைதியாக இருந்தார். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் பாக்கியவான். வேதம் சொல்கிறது, பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான், பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, அந்த ரப்சாக்கே அவன் லெட்டர் எழுதுகிறான். இவர் நேராக எடுத்துகிட்டு போய் அதை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு, ஆண்டவரே பாருங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். அப்போ ஜெபம் நம்மை விடுவிக்கிறது. தேவ பிள்ளைகளே, 4வதாக பொறுமையாக இருங்க. எப்படிலாம் நிந்தித்தாங்கிறத படித்து பாருங்கள். இந்த 3 அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிந்தித்தான், ஆனாலும் பொறுமையாக இருந்தான். தேவ பிள்ளைகளே, நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. பொறுமை. உங்களை திட்டுறாங்களா, கேவலமாக பேசுகிறாங்களா, அமைதியாக இருங்க, வாயே திறக்காதீங்க. இயேசு வாய் திறவாது இருந்தார். அடிக்கப்படும் ஆட்டுக்குடியை போல வாய் திறவாது இருந்தார். அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. தேவ பிள்ளைகளே, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பயமுறுத்தாமல் இருக்கு. திட்டு பதில் திட்டுனா நீங்கள் விசுவாசி கிடையாது. ஆனால் பதிலே சொல்ல, ஆமாம், பயமுறுத்தலை, நீ என்னை திட்டுறியா, உனக்கு என்ன ஆகுது பாரு அப்படின்னு சொல்லலை. தேவ பிள்ளைகளே, இந்த ராஜா ஜனங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். அவன் என்ன திட்டினாலும் ஒன்றும் பேசாது, ஒன்றும் பேசாது. ராஜாவும் பதில் சொல்லலை, ஜனங்களும் பதில் சொல்லலை. தேவ பிள்ளைகளே, பொறுமை இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு மிக மிக தேவை. நீங்கள் பொறுமை உள்ளவர்கள் என்பதற்கு அடையாளம் என்னென்னா, சண்டை போட மாட்டீங்க, பதிலுக்கு பதில் பேச மாட்டீங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் சண்டை கோழியாக இருக்கிறவங்கெல்லாம் பொறுமையே கிடையாது. அவங்கெல்லாம் பரவ ராஜ்யத்துக்கு போகிறது ரொம்ப கடினம். தேவ பிள்ளைகளை, இந்த ராஜாவிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது பாடம் பொறுமை. அப்படி இருந்ததுனால அப்போ 4 காரியங்களை நினைப்பூட்டுகிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த அக்கறை நமக்கு தேவை. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த அக்கறை நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆமாம், அதில் எல்லாம் இருக்குது. ஆமாம், தசமபாகம் இருக்குது. 2வது தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவன். 3வது ஜெப வீரன். 4வது பொறுமை உள்ளவன். இந்த 4 காரியங்களை உங்களுடைய மனதில் வைங்க. இப்படி இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 32 அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி 22ஆம் வசனம் 32:22 ஆண்டவர் அவரை 22 அந்நாட்களில் 22 பாருங்கள். அப்பொழுது 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 23 சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவன். ஆமாம், அதை அவன் சகல ஜாதிகளின் பார்வைக்கு மேன்மைப்பட்டவன். அப்புறம் 27 பாருங்கள். மிகுதியான ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்கள் வைக்கும் பொக்கிஷசாலியும். வரிசையாக பாருங்கள். 29 தேவன் அவருக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். 30 தேவன் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. நீங்கள் 2 நாளாக 32ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா வரிசையாக எல்லாமே ஆசீர்வாதம்.
அது மட்டும் இல்லை 33ஆம் வசனம், மரித்த போது பிரதானமான கல்லறையில் வைத்தார். 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனை பிரதான கல்லறையில் வைத்தார். 32 33. அவனை பிரதானமான கல்லறையிலே அவருக்கு ப்ரையாரிட்டி. அதோட அவன் மரித்த பொழுது அவனை கனம் பண்ணினார். செத்தவனை யாரும் கனம் பண்ண மாட்டார். இவர் மட்டும்தான் 2 காரியத்தில் ஸ்பெஷல். ஒன்று, யாருக்கும் கிடைக்காது, அவனை பிரதானமான கல்லறையில் வைத்தார்கள். 2வது, மரித்த பொழுது அவனை கனம் பண்ணினார்கள். சரி, அப்போ அந்த 4 காரியங்களை மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 காரியம் இருந்தால் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இவர்கிட்ட காணப்பட்ட ஒன்றே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, மேன்மை, பெருமை வந்துருச்சு. நமக்கு சாவர வரைக்கும் வரக்கூடாது பெருமை. உங்களை குறித்து பெருமையாக நினைக்காதீங்க, உயர்வாக நினைக்காதீங்க. நம்ம தேவ பிள்ளைகள், தேவனுக்குள்ளே நம்ம பெரிய ஆள் தான். ஆனால் உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலையும் நமக்கு என்றைக்கும் தாழ்மை தேவை. அதனால் வேதம் நம்ம எச்சரிக்கிறது, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு தகுந்தபடி நடவாமல் மேன்மையாக நினைத்தான். நமக்கு பெருமை வரவே கூடாது. அந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நீங்களும் ஒரு இசைக்காகும்படி உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு இந்த கேட்ட 4 வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த இசைக்காவை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். எல்லா கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவிப்பது நிச்சயம். கர்த்தருடைய கரம் என்றைக்கு உங்களோடு கூட இருக்கட்டும். வசனத்தை கேட்டு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாமே நீ தானையா, எல்லாமே நீ தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே நீர்தானையா. உள்ளவன் நாற்றவன், பலனுள்ளவன் பலனற்றவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீ தானையா, யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீ தானையா, எனக்கு எல்லாமே நீ தானையா. கரை காண படகை போல தனியாய் தவிக்கின்றேன் நான். கரம் பிடிப்பவர் ஒருவரும் இல்ல, செல்லவோ வழியோ இல்ல. கரைக்கான படகை போல தனியாய் தவிக்கின்றேன் நான். கரம் பிடிப்பவர் ஒருவரும் இல்ல, செல்லவோ வழியோ இல்ல. உம்மை மாத்திரமே நம்புகிறேன், உம்மை மாத்திரமே நம்புகிறேன். நினைப்பவர் ஒருவரும் இல்ல, நினைத்தருளும் ஐயா. நினைப்பவர் ஒருவரும் இல்ல, நினைத்தருளும் ஐயா. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா,
மழையும் இல்லை என்றாலும் வாய்க்கால்கள் நிரம்பும் என்றீரே. என் நிலைகள் நிச்சயம் மாறும், ஒரே வார்த்தை சொன்னால் போதும். காற்றும் மழையும் இல்லை என்றாலும் வாய்க்கால்கள் நிரம்பும் என்றீரே. என் நிலைகள் நிச்சயம் மாறும், ஒரே வார்த்தை சொன்னால் போதும். உம்மை மாத்திரமே சார்ந்து உள்ளே, உம்மை மாத்திரமே சார்ந்து உள்ளேன். துணை நின்று என் கரம் பிடிக்க நினைத்தருளும் ஐயா. துணை நின்று என் கரம் பிடிக்க நினைத்தருளும் ஐயா. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா. உள்ளவன் நாற்றவன் பலனுள்ளவன் பலனற்றவன். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீதானையா. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. எல்லாமே நீதானையா, எல்லாமே நீர்தானையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். விதவையின் கண்ணீரை
விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடிச் சென்றார். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடிச் சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கச் செய்தார், பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கச் செய்தார், இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். தொலைவில் வந்த தன் மகனை கண்டார், மனதுருகி ஓடிச் சென்றார். தொலைவில் வந்த தன் மகனை கண்டார், மனதுருகி ஓடிச் சென்றார். கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்தார், கொழுத்த கன்று அடித்துக் கொண்டாடினார். கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்தார், கொழுத்த கன்று அடித்துக் கொண்டாடினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும்.